காவேரி வந்து சத்தியம் பண்ணி கொடுத்ததால வந்து வெண்ணிலா மனசு மாறுறாங்க. உடனே வந்து வெண்ணிலாக்கு "நீ சத்தியம் பண்ணி கொடுத்தியே இதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என் குழந்தை வந்து வளருது என் வயித்துல. என் குழந்தை சாட்சியா நான் சொல்கிறேன்னு" சொல்லிட்டு காவேரி சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா. அப்போ காவேரி கர்ப்பமா இருக்காளான்னு ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்க்குறாங்க. "என்ன வெண்ணிலா, உனக்கு அதிர்ச்சியாக இருக்கா? உண்மைதான் வெண்ணிலா, நான் 3 மாதம் கர்ப்பம் வெண்ணிலா. விஜயோட குழந்தை என் வயித்துல வளர்ந்துட்டுருக்கு. நான் அது சாட்சியாக தானே இப்போ சொல்கிறேன். இப்போ அது என்னை நம்பவில்லை" அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா. உடனே ஒன்றும் புரியாமல் அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. அப்போ வந்து போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ்கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்கிறாங்க வெண்ணிலா. இதனால் வந்து போலீஸும் சரி விஜய் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. இந்த சூழ்நிலை வெண்ணிலா வந்து எல்லா உண்மையும் சொன்னதால் வந்து காவேரி ஒரு முடிவெடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஊரில் நம்ம இருக்கக்கூடாது, இருந்தால் கண்டிப்பாக வந்து விஜய் நம்மளை தேடி வருவார். அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து இந்த மாதிரி தேடி வந்தால் வெண்ணிலாவுக்கு நான் கொடுத்த சத்தியத்தை வந்து கண்டிப்பாக மீறுற மாதிரி இருக்கும். என் குழந்தை சாட்சியாக சொல்லியிருக்கேன், அதனால் நான் மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி முடிவெடுக்கிறாங்க. அதனால் யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா துணியும் வந்து அவங்க பேக்கில் எடுத்து வச்சுட்டு கிளம்புறாங்க காவேரி. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்து ரிலீஸ் ஆகுறாரு. ஏன்னா வெண்ணிலாவோட மாமாவையும் வந்து கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரதால அவரும் வந்து சாட்சி சொல்கிறதால விஜய் வந்து ரிலீஸ் ஆகிடுறாரு காவேரி சொன்ன விஷயத்தால். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரியை தேடி விஜய் வந்து வராரு. எல்லா இடமும் தேடுறாரு, ஆனால் காவேரி கிடைக்கல. அடுத்து வெண்ணிலாவை வந்து விஜய் வந்து மீட் பண்ணுறாரு. அப்போ வெண்ணிலா நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே விஜய் கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறார். "நீ என்ன சொல்கிற வெண்ணிலா?" அப்படின்னோடனே, "ஆமாம் விஜய், நீங்கள் அப்பாவாக போகிறீங்களா? காவேரி கர்ப்பமாக இருக்காளா?" அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, "ஆமாம்" அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. "காவேரி இப்போ எங்கே?" அப்படின்னோடனே, "காவேரி வந்து எங்கேயுமே கிடைக்க மாட்டா உங்களுக்கு" அப்படின்னோடனே அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியாக இருக்குது. "நீ என்ன சொல்கிற வெண்ணிலா?" அப்படின்றாரு. "ஆமாம், காவேரி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்ததாலாம் சத்தியத்தை மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஊரை விட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சிருந்தா, இதுக்கப்புறம் வந்து உங்கள் வாழ்க்கையில் நான் தலையிட மாட்டேன், தூரமாக போகிறேன்னு அனுப்பிச்சிருந்தா, அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக அவர் வந்து ஏதோ தவறான முடிவுக்கு தான் எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு" அப்படின்னோடனே அப்படியே விஜய் உடஞ்சி விழுறாரு. அவரால் தாங்கிக்க முடியல. "விஜய் என்னாச்சு உனக்கு?" அப்படின்னோடனே, "இப்படி பண்ணிட்டாளே காவேரி, அவள் தான் என் வாழ்க்கை, அவள் தான் எனக்கு எல்லாமே, அவள் இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன் இந்த உலகத்தில், எனக்கு புரிஞ்சிச்சு விஜய், நீ கவலைப்படாத, காவேரியை கண்டிப்பாக உன் கூட நான் சேர்த்து வைப்பேன்" அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. "வெண்ணிலா, நீ என்ன சொல்கிற, நிஜமாவா சொல்கிற?" "நான் நிஜமாக தான் சொல்கிறேன். ஏன் அன்போட காவேரி தான் நிறைய அன்பு வச்சுருக்கா உன் மேலே, அதிக காதல் வச்சுருக்கா. எந்த பொண்ணுமே அவனோட புருஷனை விட்டு கொடுக்க மாட்டா, ஆனால் அவள் விட்டு கொடுக்குறா. உண்மையிலேயே அவளோட லவ் முன்னாடி என் லவ் வேஸ்ட்டுன்னு தான் எனக்கு தோணுது" அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாரு. "வெண்ணிலா, நீ சொல்கிறதெல்லாம் உண்மை?" "ஆமாம், நான் மனப்பூர்வமாக தான் சொல்கிறேன். காவேரி உனக்கு கிடைச்ச பொக்கிஷம்" அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு சந்தோஷம் தாங்க முடியல. அப்போ காவேரி அப்படின்னோடனே, "காவேரி கண்டிப்பாக பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போயிருப்பா, நம்ம போனால் உடனே காவேரியை பார்த்துடலாம். நீங்கள் கூப்பிட்டாலும் வரமாட்டா, நான் கூப்பிட்டா கண்டிப்பாக வருவா, நீ கவலைப்படாதீங்க விஜய், என்னை கூட்டிகிட்டு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதன்படி வந்து இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. பார்த்தா காவேரி வந்து பஸ்ஸில் வந்து ஏறுறதுக்காக கையில் வந்து பேக்கோடு நிற்கிறாங்க, அவங்க ஊருக்கு போகிறதுக்காக. கரெக்டாக வந்து காவேரி வந்து பிடிச்சிடுறாங்க வெண்ணிலா. "என்ன வந்து எங்கே போகிற காவேரின்னொன்னே", "நான் தான் சொன்னேனே உன் வாழ்க்கையில் தலையிட மாட்டேன்னு, இதுக்கப்புறம் நீயும் விஜய் சந்தோஷமாக வாழணும், அதுக்காக தான் நான் போகிறேன்" அப்படின்னு விஜய் வராரு. விஜய் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீங்கள்?" அப்படின்னோடனே, "நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் வெண்ணிலா, உன்னை வழி அனுப்பணும்ல, அதனால தான் நாங்கள் 2 பேரும் ஒன்றா வந்தோம்" அப்படின்னோடனே, "ஓ அப்படியா, சரி நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போக பார்க்குறாங்க. கையை பிடிக்கிறாங்க வெண்ணிலா. "எங்கே போக பார்க்குற?" "எங்கேயா?" அப்படின்னு சொல்லி சொன்னா, "ஆமாம், பின்ன உன் வீட்டுக்காரை விட்டுட்டு நீ போக முடியுமா? உன் புருஷன் எங்கே இருக்குமோ நீ மட்டும் தனியாக போகிற, உன் புருஷனை கூட்டிகிட்டு போ" அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீ என்ன சொல்கிற வெண்ணிலா?" அப்படின்னோடனே, "ஆமாம் காவேரி, நான் என் தப்பை உணர்ந்துட்டேன். இங்கே பாரு, என்னதான் இருந்தாலும் விஜய் உன்னோட புருஷன், உன் குழந்தைக்கு அப்பா, நீயும் அவரும் தான் சேர்ந்து வாழணும். நான் ஒதுங்கிறது தான் கரெக்டு. நான் இவ்வளோ நாளாக பிரச்சனை பண்ணதுக்கு என்ன காரணம் தெரியுமா? விஜய் உன் கூட சேர்ந்து வாழலன்னு நினச்சேன், என்னையும் நினச்சிட்ருக்காருன்னு நினச்சேன். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி பிடிவாதம் பிடிச்சேன். இப்போ தான் தெரியுது, விஜய் என்னோட பழைய விஜய் இல்லை, காவேரியோட புருஷனாக அவர் மாறியிருக்காருன்ற விஷயம். அவர் என்கிட்ட நிறைய வாட்டி சொன்னார், நான் தான் வந்து அதை வந்து யோசிக்காமல் விட்டுட்டேன். இப்போ உணர்ந்துட்டேன் காவேரி. இங்கே பாரு, நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கல, என்னை வந்து என்னை காயப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு, அதனால் ஒதுங்கிக்கிறேன்னு சொன்னல, ஒதுங்கிக்கோ, ஆனால் விஜயோடு சேர்ந்து ஒதுங்கிக்கோ என் வாழ்க்கையிலேருந்து. ஏன்னா என் வாழ்க்கையில் விஜய் இனிமேட்டு இருக்க முடியாது. ஏன்னா வேறு ஒருத்தி புருஷன் எப்படி என் வாழ்க்கையில் வந்து இருக்க முடியும், நீயே சொல்லு" அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாங்க. உடனே அழறாங்க காவேரி. "தேங்க்ஸ் வெண்ணிலா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழறாங்க. உடனே விஜயை பார்க்குறாங்க. விஜய் செம கோவமாக இருக்காரு. அப்படியே பார்த்து முறைச்சிட்டே இருக்காரு காவேரி. என்ன பண்ணுறதுன்னு காவேரி சமாதானப்படுத்துறதுன்னு தவிக்கிறாங்க விஜயை பார்த்து.